ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சில நாட்களாக சித்திரவிழியோட லைஃப் ஸ்டோரியை தான் பார்த்துட்டு வரோம். சித்திரவிழி அவள் பிறந்ததுலேருந்து அவள் வளர்ந்து படித்து டாக்டர் பட்டம் வாங்கிக்கின்னு அவள் எப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை செஞ்சு அவள் பெரிய ஆளாக வந்ததும் கடைசியில் அந்த வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுச்சுங்க கல்யாண வாழ்க்கை. ஏன்னா மாமியார் மாமனாரும் அவங்க கொடுமை பண்ணுற மாதிரியும் இல்லாமல் அந்த மாதிரி அவளுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. என்ன சொல்கிறது, இப்படியே போகுது லைஃபு. சரி, அவங்க தான் அந்த குழந்தைய பால் கொடுக்கறதுக்கும் விடாமல் அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கும் விடாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல. நம்ம அம்மா வீட்டுக்கே போயிடலான்னு குழந்தைய தூக்கி அந்த புருஷன்கிட்ட கூட சொல்லாமல் அவள் வந்துடுறா. ஏன்னா புருஷனும் அவள் எதுவும் கேட்க மாட்டேன்றால வந்துடுறா. பார்த்தா புருஷனும் கூட வந்துட்டான். என்ன பண்ணுறது, சரி நான் அந்த குழந்தைய தூக்கி நான் அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு அங்கேயே என்ஜாய் பண்ணலாம், கொஞ்ச நாளைக்கு அங்கே இருக்கலாம், அப்போ தான் நம்மளோட அருமை தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா. சரி வாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சித்தி பசங்கள்லாம் வந்து பாப்பா நல்லா இருக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த பாப்பா கூட விளையாடிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா நம்ம நாளைக்கு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் இங்கேருந்து அந்த குழந்தையும் சித்திரவிழியும் கூப்பிட்டுன்னு சிட்டிக்கு போயிடுறாங்க. சரி இனிமேல் என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சித்திரவிழியை கூட்டின்னு போய் விட்டுட்டு அவனுக்கு பையன் பிறந்ததுன்னு சொல்லிட்டு அந்த சொட்டத்தலை பெரிய பார்ட்டி வைக்கிறாங்க. எப்படியும் ஒரு வருஷத்துக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு காசு செலவு பண்ணி அவன் பெரிய பார்ட்டி வைக்கிறான். எனக்கு பொண்ணு பிறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறான். இதுக்கே அவன் அடிக்ட் ஆகிடுறான், குடியிலே அடிக்ட் ஆகிடும். என்ன பண்ணுறது, யாரும் தடுக்க முடியல. பொண்டாட்டி கேட்டால் நீயே காசு கொடுக்குற, நான் தான் வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே போவான். நல்லா பாட்டிலாக வாங்கி குடிப்பான், நடு ரோட்லேயே படுத்துக்கின்னு இருப்பான். இதை யாரும் கேட்க முடியாது. சித்திரவிழியோ நம்ம வீட்டில் வரவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மாமியார் மாமனார்கிட்ட சொல்ல, மாமியார் மாமனார் அவங்க ஆட்டோ தேடி போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்ல இவ்வளோ அழுதுட்டு இருப்பா. நம்ம புருஷன் வரலையே, என்ன பண்ணுறது, நம்ம சின்ன குழந்தைய வச்சுருக்கிறோமே, நம்ம எங்கே போய் தேடுறதுன்னு அவ்வளோ அழுவா. என்னவும் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அழுவா. சரின்னு பார்த்தா இவன் அங்கே வெளியே போனால் குடிச்சிட்டு வீழ்ந்து கிடப்பான். இவனை தூக்கிட்டு வரணும். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு ஆள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அப்பா இவங்களோட ஃபோனில் அட்ரஸ் இருந்துச்சு, அதை பார்த்து தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனோட தொடர்ச்சி நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய்.